ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதனுடைய நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுல அதில் வந்து மெயினாக வந்து there are 3 types ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது மெயினாக சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 types ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன, யார் என்ன கிளாஸிஃபிகேஷன் சொன்னாங்க, எந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த பேஸில் வந்து 3 டைப்ஸ் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருமா? சரி, இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல மொத்தம் வந்து 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன், 2 வந்து நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன், 3 வந்து பைலோஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன். ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், செகண்ட் வந்து நேச்சுரல், தேர்டு வந்து பைலோஜெனடிக். ஸோ there are 3 types ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன செய்ய போகிறோம், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, செயற்கை முறை வகைப்பாடு அப்படிம்பாங்க தமிழில் சொன்னால். செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் இது யார் இந்த சிஸ்டத்தை சொன்னார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். அதாவது கரோலஸ் லினேயஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் தான் யார், அதாவது ஸ்வீடிஷ் பாட்னிஸ்ட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இவருக்கு என்ன சொல்லுவாங்க, இவரை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு கேட்டால் யார் சொல்லணும், கரோலஸ் லினேயஸ். இவர் வந்து அந்த சிஸ்டம் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணதில் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம்ங்கிற ஒரு புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? அந்த ஸ்பீசிஸ் பிளான்டாரம் பப்ளிஷ்டு பை டேஸ்னு கேட்பாங்க. கரோலஸ் லினேயஸுங்கிறத நேம் ஞாபகிச்சுங்க. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு கேட்டாலும் கரோலஸ் லினேயஸ். ஸோ 2 1 மார்க் கொஸ்டின் இதில் இருக்குது பார்த்துங்க. ஸோ ஸ்பீசிஸ் பிளான்டாரம், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி ரெண்டுமே கரோலஸ் லினேயஸோட ரிலேட்டடு அப்படிங்கிறது ஞாபகிச்சுங்க. இந்த புக்கு வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் வந்து எப்போ வெளியிட்டார், 1753 வெளியிட்டார். ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஸ்பீசிஸ் எத்தனை ஸ்பீசிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, 7300 ஸ்பீசிஸ் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீசிஸை வந்து எத்தனை கிளாஸுக்கு கீழே வச்சுருக்காருன்னா 24 கிளாஸஸ் கீழே அந்த ஸ்பீசிஸை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? சரி, இவர் அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்ட கேரக்டர் எந்த பேசிஸில் இவர் அந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தார் அப்படின்னா, இந்த கிளாஸஸ் வந்து பேஸ்டு ஆன் தி நம்பர், யூனியன் அண்ட் லென்த்து அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அதாவது ஜென்ரலாக ஷார்ட்டாக சொன்னோம்னா ஸ்டேமன்ஸ், அதாவது ஸ்டேமன் என்னது, மேல் பார்ட் ஆஃப் ஃப்ளார். ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய மேல் பார்ட்டு, ஒரு பிளான்டில் ஒரு ஃப்ளாரில் வந்து மேல் பார்ட் எதை சொல்கிறோம், ஸ்டேமன்ஸ். ஆண்பாகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ஸ்டேமன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டேமன்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ இவர் எதை எடுத்துக்கிட்டார், பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரீப்ரொடக்டிவ் கேரக்டரை பேசிஸை எடுத்து பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஸ்டேமன்ஸ் அதில் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இப்போது வந்து ஒரு ஸ்டேமன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேமன் எந்தெந்த பிளானில் ஒரே ஒரு ஸ்டேமன் இருக்கோ அந்த பிளான்ஸை பூரா ஒரே குரூப்பில் வச்சிடுறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இவர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாரு பிளான்ஸை. அதேமாதிரி ஸ்டேமனுடைய லென்த்து, இப்போ லென்த்து வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் லென்த்து ஸ்டேமன் இருந்தால் அந்த 5 சென்டிமீட்டர் லென்த்தில் எந்தெந்த ஸ்டேமன் பிளான்ஸில் இருக்கோ அதை பூரா ஒரே குரூப்பாக பிரிக்கிறது லென்த்து. அதேமாரி அதனுடைய யூனியன், அந்த ஸ்டேமன் வந்து சேர்ந்துருக்கிறது யூனியன், அதை பேஸ் பண்ணி இதுதான் அவருடைய கேரக்டர்ஸ், எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் அதில் எடுத்து பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த கிளாஸஸ் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பல். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த கிளாஸஸ் 24 கிளாஸஸ் வந்து எப்படி வந்து சப்டிவைட் பண்ணுறாருன்னா எந்த கேரக்டர் எடுத்துனா கார்பல்ஸ், பேஸ்ட் ஆன் த கார்பல்ஸ். அதாவது என்னென்னா கார்பல்னா என்ன அர்த்தம், கைனீசியத்தில் இருக்கக்கூடிய பார்ட். கைனீசியம்ங்கிறது ஃபீமேல் பார்ட். ஒரு பிளான்ட்டினுடைய ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட்டு கைனீசியம். நம்ம ஏற்கனவே மேல் பார்ட்டு ஆன்ட்ரீஷியம், அதாவது ஆன்ட்ரீஷியம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆன்ட்ரீஷியம், அது மேல் பார்ட்டு. ஃபீமேல் பார்ட்டுங்கிறது கைனீஷியம். ஸோ கைனீசியங்கிறது என்னது, இட் இஸ் மேட் ஆஃப் கார்பல்ஸ். ஸோ அந்த கார்பல்ஸுங்கிறது ஃபீமேல் கேரக்டர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர். ஸோ அந்த ஃபீமேல் அந்த
பார்ட் அதையும் பேஸ் பண்ணி அந்த கிளாஸிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் இவர் எடுத்துக்கிட்டார். அதுதான் மெயின் இதில், புரியுதுங்களா? ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் எடுத்ததுனால இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு என்ன இன்னொரு பேர், செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ த செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அனதர் நேம் ஆஃப் விச் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு அனதர் நேம் என்னது, செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஒய், ஏன், எதுக்கு அந்த பேர் வந்துச்சு? செக்ஸுவல் கேரக்டர்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல், அந்த செக்ஸுவல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இவர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுனால அதுக்கு அந்த பேர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட் ஃபார் மோர் தென் 100 years, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு இந்த சிஸ்டத்தை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இருந்தாலும் அவருடைய டெத்துக்கு பின்னாடி, ஆஃப்டர் டெத் ஆஃப் லினேயஸ், அவர் இறந்த பின்னாடி, டியூ டு இட்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஈஸி வே ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ், அவர் இறந்த பின்னாடி அது வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அவருடைய சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அதனுடைய சிம்பிளிசிட்டி, அது வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கான். பிளான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் இந்த சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாளில் மாடிஃபை பண்ணி, அதாவது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ ஹவவர் த சிஸ்டம் குட் நாட் ஹோல்ட் குட் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். சில காரணங்களால் இந்த சிஸ்டத்தை என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்குரிய ரீசன்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, டோட்டலி அன்ரிலேட்டட் பிளான்ஸ் கெப்ட் இன் எ சிங்கிள் குரூப். வேறுபட்ட, அதாவது அன்ரிலேட்டட், சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய தாவரங்களை ரெண்டு என்ன பண்ணிட்டார், ஒரே குரூப்பில் ஒன்றாந்து வச்சிட்டார். சிங்கிள் குரூப், ஒரே குரூப்பில் வச்சது அவருடைய மிஸ்டேக் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டட், ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸை தனியாக வச்சுட்டார், செப்பரேட் பண்ணி வச்சுட்டார். ஸோ இது வந்து இதனுடைய ட்ராபேக், இந்த சிஸ்டத்தில் ஒரு ட்ராபேக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு சொல்கிறாங்க பாருங்க, சிஞ்சிபிரேசி. உங்களுக்கு சிஞ்சிபிரேசின்னா தெரியும், இஞ்சி, நம்ம இஞ்சி பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேமிலி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து மோனோகாட் பிளான்ட். அது வந்து ஒரு வித்திலை தாவரம், மோனோகாட் பிளான்ட்டு. அனகாடியேசி அப்படிங்கிறது டைகாட் பிளான்ட். நல்லா வச்சுங்க, ஜிஞ்சிபிரேசி மோனோகாட்டு, அனகாடியேசி டைகாட் பிளான்ட். அப்போ என்ன செய்யணும், தனித்தனியாக வச்சுருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரே கிளாஸில் வந்து வச்சுட்டார். அந்த கிளாஸுக்கு வச்சு என்ன பேர் வச்சுட்டார், மோனாண்ட்ரியா அப்படின்னு பேர் வச்சுட்டார். ஏன் அப்படி வச்சார்னா, இந்த சிஞ்சிபிரேசி அனகாடியேசி ரெண்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் வந்து எத்தனை தான் இருக்குது, ஒன்லி 1 ஸ்டேமன், சிங்கிள் ஸ்டேமன் அதில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மோனாண்ட்ரியா, மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், மோனோனா 1, ஆண்ட்ரியானா ஆண்ட்ரீஷியம். ஸோ அந்த ஆன்டிசியத்தில் அந்த பேரை வச்சு மோனாங்கிற பேரை முன்னாடி ஆட் பண்ணி மோனாண்ட்ரியாங்கிற கிளாஸில் வச்சுட்டார். இது ஒரு ட்ராபேக், புரியுங்களா? அப்புறம் ப்ரூனஸ் அப்படிங்கிறவர் வாஸ் கிளாஸிஃபைடு அலாங் த கேக்டஸ் பிகாஸ் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேமென்ட்ஸ். இது அதே மாதிரி தான். ப்ரூனஸ் வாஸ் கிளாஸிஃபைடு அலாங் தி கேக்டஸ். இது ரெண்டே வந்து ஒன்றா வச்சு நம்பர் ஆஃப் ஸ்டேமென்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சது ஒரு ப்ராப்ளம். ஸோ no attempts were made to classify plants based on either nature or phylogenetic relationship which exist among the plant groups. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதில் இவர் நேச்சுரலாக வந்து சில கேரக்டர்ஸ் வந்து இவர் எதுவுமே எடுத்துக்கல. அதேமாதிரி பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பரிணாம தொடர்பு சொல்லுவாங்க வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதை பற்றி எதுவுமே இவர் மென்ஷன் பண்ணல. ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் எதுவுமே சொல்லலை, புரியுதுங்களா? அது ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதை பற்றி அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒரு ட்ராபேக். ஸோ அதனால் அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிஷியம் மொனாண்டியான்னு பேர் வச்சது காரணம் என்னது, சிங்கிள் ஸ்டேமன் இருந்தாலும் மொனாண்டியா. இதில் பாருங்கள், அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பேர் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். மொனாண்டியா அப்படின்னா ஒரே ஸ்டேமெண்ட் இருந்தால் மொனாண்டியா, 2 ஸ்டேமெண்ட் இருந்தால் டை, 3 ஸ்டேமெண்ட் இருந்தால் ட்ரை, 4 ஸ்டேமெண்ட் இருந்தால் டெட்ரா, பென்டா 5 ஸ்டேமெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த கிளாஸுடைய நேம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேமெண்ட்ஸை பேஸ் பண்ணி வச்சு கிளாஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்.
ஒரு 1 மார்க் இந்த ஃபோட்டோவிலேருந்து இருக்கிறவர் தான் கரோலஸ் லினேயஸ். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், நல்லா கிளியராக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.